சின்ன சின்ன விஷயங்களுக்கே நீங்கள் அதிகமாக டென்ஷன் ஆகிட்டே இருக்கீங்களா? எப்போதுமே ஏதோ மனசுக்குள்ளார ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கா? இல்லை காரணம் இல்லாமல் ஒரு கோபமோ எரிச்சலோ ஏதாவது ஒன்று இருந்துகிட்ருக்கா? சரி, இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனாலும் எதிர்பார்த்த மாதிரியான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்காம போயிருந்துருக்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய இந்த இஷ்யூஸ் இதை சரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் ஜெயஸ்ரீ. I am a mind coach and a Ho'oponopono healer, and welcome to my channel Mind Miracle. இது வரைக்கும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, இந்த காரணம் இல்லாமல் கோவமோ காரணம் இல்லாமல் எரிச்சலோ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஓவரோ டென்ஷனாக ஆகிட்டே இருக்கிறீங்களா? சரி, எதனால் இந்த மாதிரி வருது? அது எப்படி சரி பண்ணுறது? நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களால் மறக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி. அது யாராவது சொன்ன ஒரு வார்த்தையாக இருக்கலாம், இல்லை உங்களை யாராவது ஒரு சீட் பண்ணியிருக்கலாம், பண விஷயத்துலையோ வேறு விஷயத்துலையோ உங்களை ஏமாற்றிருக்கலாம், இல்லை ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்கள் மனசில் ஏதோ ஒரு விஷயம் ஒரு குற்ற உணர்ச்சியை உங்களுக்கு உண்டாக்கியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்து அதை உங்களால் இன்ன வரைக்கும் மறக்க முடியலையா? அந்த விஷயத்தையே மறக்க முடியல, அது காரணமானவங்களையும் மறக்க முடியலையா? அந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளார ஏதாவது இருந்ததுன்னா அதுதான் இந்த இமோஷ்னல் பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உண்டாக்குது. இமோஷ்னல் பெயின் அப்படின்னா அந்த மனவேதனை, மனவலி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இந்த பெயின் என்ன ஆகும்னா, இந்த விஷயம் எப்போவோ ஆக்சுவலாக நடந்த விஷயந்தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், எத்தனையோ மாதங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது உங்களுடைய ஆழ் மனதில் பதிஞ்சு போயிருக்கும். நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் எதையுமே மறக்கிறதில்ல அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய உண்மை. நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அலாங் வித் தட் இமோஷன். நீங்கள் அந்த டைமில் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்களோ அந்த உணர்ச்சிகளோட அந்த விஷயம் உங்களுடைய ஆழ் மனதில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ எப்பப்பெல்லாம் அது ஞாபகம் வருதோ அலாங் வித் தட் அந்த மெமரி, அந்த ஃபீலிங்கும் உங்கள் மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, காரணம் இல்லாத கோபமோ பதட்டமோ எரிச்சலோ இல்லை கவலையோ எப்போதும் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் ஆஃப் தட் இமோஷ்னல் பெயின். நிறைய பேர் நினைக்கலாம், அது எப்பயோ நடந்தது தானே, அது இந்நேரம் சரியாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரி. நிறைய விஷயங்களில் நம்மளுடைய இந்த டைம் அப்படிங்கிறது அந்த விஷயத்தை சரி பண்ணுறதில்ல. கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிடும், கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிடுங்கிறது எல்லா விஷயத்துலேயும் அந்த மாதிரி நடக்கிறதில்ல. அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த விஷயம் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அந்த விஷயம் மறக்காமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம சில சமயங்களில் நம்ம அந்த விஷயத்துக்கு ரிலேட்டடான ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா உடனே நம்ம மைண்டு அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு கூட இப்படி தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த திருப்பி திருப்பி அதை ரீகால் பண்ண அது ஒரு லூப் மாதிரி மனசுக்குள்ளார அது எந்நேரமும் இருந்துக்கிட்டே இருக்குது. சில சமயங்களில் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணுறதே கிடையாது, அதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுவோம், இல்லை சப்ரஸ் பண்ணிடுவோம். அது ஞாபகம் வரப்பெல்லாம் நம்மளுடைய ஃபோக்கஸை வேறு பக்கம் வாலண்டரியாக நம்ம திருப்பிடுவோம். அப்போ அது என்றைக்குமே நம்ம நினச்சிக்குவோம் அது சரியாக போயிடுங்கிற மாதிரி. ஆனால் அந்த இமோஷன் எப்போதுமே மனசுக்குள்ளார இருக்கும். இன்னொரு 3வது விஷயம் என்னென்னா ஃபர்கிவ்னஸ். அதை நம்ம செய்யாமல் இருப்போம். அதாவது அந்த விஷயத்துக்கு காரணமான அது யாராவது ஒருத்தர் இருக்கலாம், அவரை நம்ம மன்னிக்காமல் இருப்போம். இந்த விஷயத்துக்கு எப்படி நான் அவரை மன்னிக்கிறது? அவரால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்படிங்கிறப்ப நான் எப்படி அவங்கள மன்னிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சப்போஸ் அதுக்கு நீங்களே ஒரு பக்கம் காரணமாக இருந்தால் கூட உங்களையும் நீங்கள் மன்னிக்க தயாராக இருக்க மாட்டீங்க. நான் தான் அந்த தப்பு பண்ணேன், அதை செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளார எந்நேரமும் இருக்கும். ஸோ இந்த லேக் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறதும் இந்த விஷயம் மறக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம். ஏன்னா ஒருத்தங்களை மன்னிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது மறக்க ஆரம்பிச்சிடும். அந்த விஷயம் ஞாபகம் இருக்கும், பட் அலாங் வித் தட் அந்த இமோஷன் கொஞ்சம் குறைஞ்சிடும். ஸோ இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது என்னென்னா, இட்ஸ் நாட் அ ஃபேவர் டு அதர் பர்சன். அவங்க பண்ணது சரிங்கிறத ஒத்துக்கிறது கிடையாது, பட் வி சூஸ் பீஸ் ஓவர் பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காவது அதை மன்னித்து மறந்து விட்டுடலாம். ஸோ இந்த 3 விஷயங்கள் நம்ம செய்யாமல் இருக்கோம் இல்லையா? எப்போதுமே ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறப்ப அதோட லிங்க் பண்ணிக்கிறது, இல்லை நம்ம அதை ப்ராசஸ் பண்ணாமல் சப்ரஸ் பண்ணுறதோ இக்னோர் பண்ணுறதோ இந்த விஷயத்தை செய்கிறது. 3வது அந்த ஃபர்கிவ்னஸ், அதை நம்ம செய்யாமல் இருக்கிறது. ஸோ இந்த 3 விஷயங்கள்னால எப்பயோ நடந்த விஷயங்கள் நம்முடைய ஆழ் மனதில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அலாங் வித் தட் இமோஷன். ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம லோவாக ஃபீல் பண்ணுறோமோ உடனே அதுக்கு ரிலேட்டடான அந்த இமோஷன்ஸ் அதுவும் வர ஆரம்பிச்சிது. அதனால தான் காரணமில்லாத கோபம், காரணமில்லாத டென்ஷன், காரணமில்லாத கவலை இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு சில ப்ராக்டிசஸ் மூலமாக இந்த மனசுக்குள்ளார இருக்கிற அந்த பாஸ்ட் ட்ராமா, பாஸ்ட் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸை கிளியர் பண்ணலாம், அதை ஹீல் பண்ணலாம். அதை ஹீல் பண்ணுறதன் மூலமாக தான்
மனசில் நிம்மதி வர ஆரம்பிக்கும். நிம்மதி வர ஆரம்பிக்கிறப்ப தான் இந்த தேவையில்லாத கோபமோ எரிச்சலோ வருத்தமோ வராமல் இருக்கும். அது பண்ணுறதுக்கு ஹோஓபோனோபோனோ மெடிடேஷனை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். ஹோஓபோனோபோனோ அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அன் ஏன்ஷியன்ட் ப்ராக்டிஸ். இதில் 4 ஃப்ரேசஸ் இருக்குது. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற 4 ஃப்ரேசஸை நம்ம தொடர்ந்து சொல்ல சொல்ல இட் ஒர்க்ஸ் அட் த சப்கான்ஷியஸ் லெவல். நம்முடைய ஆழ் மனதில் அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. நம்மளை அறியாமல் நம்ம மனசில் இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சியாக இருக்கலாம், தாழ்வு மனப்பான்மையாக இருக்கலாம், இல்லை யார் மூலமாக நம்மளுக்கு நடந்த ஒரு பிட்ரேயலாக இருக்கலாம், இல்லை ஏதோ நம்மளோட பாஸ்ட் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸ்டோராக இருக்கலாம். ஸோ இத்தனை விஷயங்கள் நம்மளுடைய மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மெமரி அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த மெமரி மூலமாக உண்டாக்குன அந்த எமோஷ்னல் ஹர்ட், எமோஷ்னல் வூண்ட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இமோஷ்னல் வூண்டு சரியாகிறப்போ இந்த இமோஷ்னல் பெயின் அதுவுமே சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி சரியாகிறப்போ நம்ம மனசில் கொஞ்சம் நிம்மதி வர ஆரம்பிக்கும். நிம்மதி வர ஆரம்பிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பதட்டமோ படபடப்போ கோபமோ டென்ஷனோ எரிச்சலோ இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். மனசு அமைதியாகவும் நிதானமாகவும் மாற ஆரம்பிக்கும். அதனால தான் ஹீலிங் யுவர் இமோஷனல் வூண்ட்ஸ், ஹீலிங் யுவர் இமோஷனல் ஹர்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா சில சமயங்களில் இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம ஹெல்த் சம்பந்தமான பல பிரச்சனைகள் கூட வரலாம். சில சமயங்களில் மைக்ரைன், ஃபெட்டிக், எக்ஸாஷன் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கும் இந்த அன்ஹீல்டு இமோஷனல் வூண்டு, அன்ஹீல்டு இமோஷனல் பெயின் அதுவும் காரணமாக அமைஞ்சிருது. அதனால தான் மனசில் இருக்கிற அந்த இமோஷனல் பெயினை ஹீல் பண்ண நம்ம எமோஷ்னல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் ஹீலிங் யுவர் இமோஷனல் பெயின் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறது. அதனால் ஹோஓபோனோபோனோ மெடிடேஷனை ஃபாலோ பண்ணி உங்கள் மனசில் என்றைக்கும் ஸ்டோராக இருந்த அந்த பாஸ்ட் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ் தந்த அந்த மன வலி மன வேதனைகளிலிருந்து உங்கள் மனசை நீங்கள் ஹீல் பண்ணலாம். அதன் மூலமாக சந்தோஷமான சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.